காவிரி பிரச்சனை வந்த உடனே நம்ம ஊர்ல எல்லாருமே இந்த ஒரு கேள்வியை கேட்பாங்க. கர்நாடகா மட்டும் நமக்கு தண்ணி தர்றதில்ல, நம்ம மட்டும் ஏன் அவங்களுக்கு கரண்ட் தரணும்ன்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. நியாயமான கேள்விதான். அப்புறம் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பண்றது இல்ல? இப்படி பண்ண முடியுமா என்ன? காவிரிங்கிறது ஒரு தேசிய சொத்து. ஆனா அதுல இருக்கிற டேம்ஸ் எல்லாத்தையும் கட்டி மெயின்டைன் பண்றது கர்நாடகா கவர்மெண்ட். இதனாலதான் அவங்களால பல காரணங்களை சொல்லி டேம மூட முடியுது. ஏன் இதை நம்மளால நெய்வேலியில பண்ண முடியல? நெய்வேலி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. இதனாலதான் கர்நாடகாவுக்கு போற கரண்ட தமிழ்நாட்டால கட் பண்ண முடியல. இரண்டாவது காரணம், நெய்வேலியில இருந்து கரண்ட் டைரக்டா கர்நாடகாவுக்கு போகாது. சவுத் இந்தியால இருக்கிற எல்லா வகையான மின்சாரமும் சதன் கிரிட்ங்கிற ஒரு இடத்துல போய் சேரும். அங்க இருந்து தான் கர்நாடகாவுக்கு கரண்ட்டும் போகும். அதனால கர்நாடகாவுக்கு போற கரண்ட நம்மளால டைரக்டா கட் பண்ண முடியாது. சட்டம் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் மீறி கர்நாடகாவுக்கு போற கரண்ட கட் பண்ணா என்ன ஆகும்? இன்ஜினியரிங் படி பார்த்தா கிரிட்ல மின்னழுத்தம் தாறுமாறா ஏறி நேஷனல் கிரிட் கொலாப்ஸ் ஆயிரும். இதனால கர்நாடகா மட்டும் இல்ல, தமிழ்நாடு மொத்தமும் கரண்ட் இல்லாம போயிடும். 2003 எலக்ட்ரிக்கல் ஆக்ட் படி தமிழ்நாடு மேல பலாயிரம் கோடி அபராதத்தை விதிப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு மொத்தத்தையும் முடக்கிடுவாங்க. காவிரி ஆத்துக்கு நடுவுல டேம கட்டி கர்நாடகா அவங்க கையில அதிகாரத்தை வச்சிருக்காங்க. ஆனா நெய்வேலியில சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் அதிகாரம் இருக்குது. கோவத்துல வேணா நம்மளால கரண்ட கட் பண்ணிடுங்கன்னு பேச முடியும். ஆனா நடைமுறைக்கு இது சாத்தியம் கிடையாது. இந்த விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.